விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி வந்து முன்னாடி. இது போல நிறைய கானா பாடல்கள் இதான் நடிச்சவர் அங்கிருக்காரு. நிறைய கானா பாடல்கள், மெல்லிசை பாடல்கள், மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு 410 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை, கனவு, சங்கராபரணம், சிந்துவையை போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா, அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் அது. எல்லா சூப்பர் ஸ்டார், அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், மலையாளத்தில் மம்முட்டி சார், மோகன்லால், அதே மாதிரி கன்னடத்தில் விஷ்ணுவர்தன், எல்லா சூப்பர் ஸ்டார், மலையாளம், கன்னடம், தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு, இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார். ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாவிகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைத்தியம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் நாடகத்தில் இருந்து. நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பார், டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்கப்பா அடேங்கப்பா சார், ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது. சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வைஜி மகேந்திரன் சார் அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூவ்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணி, அவ்வளவு அழகாக பண்ணி ஒரு சுபாஷினி அவர்களும் அழைச்சிட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவருக்குடைய அந்த அல்சைமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அதுதான். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரோஜி மகேந்திரன் சார் சுபாஷினி அவர்கள் இதில் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா, கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிரிவுகளை துணை அதெல்லாம் நடிப்போம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே எல்லாருமே எல்லாருமே. முக்கியமா என்னுடைய பாடல் இந்த படத்தை ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல். டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னு அந்த வரி அவள் தந்த வரம் என்னஸ்வரம் என் பாடல் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம், என்னுடைய இசை நிலை. இது நான் சொல்லல, என் குருநாதன் MS விஸ்வநாதன் நான் எழுதி சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானசம்.
ஒரு ஞானஸ்தலம் இதை வந்து படமாக எடுக்க முடியும், அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், ஓஜிஎம் சார், சுபாஷினி அவர்கள், கலா மாஸ்டர், ரஞ்சித், ரிச்சர்ட், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதுல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு, நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா, நன்றி நன்றி. சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்னா யோசிப்பேன். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோட பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமன் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னாக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக இருக்கும். நான் சார்ட்ட சொன்னேன், ஜேபி சார்ட்ட, இதுதான் சார் இருக்கேன். இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதும் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழே இருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோன்னே, கதவை திறந்தோன்னே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னா, இல்லை நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தர் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்து, அதனாலே அந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் சுரேஷண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷண்ணனை பற்றி சொன்னோன்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர், என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர், அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் பண்ணால் ஒன்றும் இல்லை, நீ வா நில்லு உட்கார், ஏன் பழக்கமாயிரு அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் நான் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஸ்டார்ட்டு சிவாஜி கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு இப்போ அண்ணா எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணா, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன், பேச வந்துடும் அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு. ஆனால் அவனோட இருக்கும்போது டாக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டாக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டாக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு அந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டாக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாதனாலே கிடையாது, ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்காரு, அப்படிதான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே சொந்தம் தான்.
எல்லாத்தையும் ஆரம்பிச்சோன்னா போயிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆக போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் வந்து 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது வந்து ராஜதேவன். அதுக்கு பாடணும் நமக்கு வராது, நல்ல பாட்டு பாடு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் ஒன்று இருக்கணும். சரி அப்போ நீ டைரக்டராகவே வந்துடு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு போனார். அண்ணன் இந்த படைப்புக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றிண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும். அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. அடுத்து ஆரம்பிச்சிடுவேன், பண்ணிடுவேண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள் தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டு இருக்கானா தம்பி எடிட்டர், ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கெல்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுறேன் அண்ணா, டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன். இதே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பா சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ள பரவிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. குடும்பமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி.